பொன்னானின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் வலியங்கோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அங்கே இப்போ நீங்கள் பார்த்தா கபரு விண்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டினுடைய மாப்பிள்ளைலாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்கள வரிகட்ட மாட்டேன் என்று வெள்ளக்காரர்களுக்கு முன்னாடி சொன்னப்போ மகானவர்களை கைது செய்யறதுக்காக வந்தாங்க. அப்படி கைது செய்து அந்த காலத்தில் திருவூரில் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாங்க. ஜெயிலில் அடைச்சப்போ இரவில் மகானவங்க ஜெயிலில் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஜெயிலில் அந்த ஜெயிலில் பார்த்தப்போ மறாவன காலையில் செக்யூரிட்டி போய் பார்த்தப்போ ஜெயிலில் யாரும் இல்லை, உமர்காலி இல்லை. ரெண்டாவது உமர்காலியை பிடிச்சி கொண்டு வந்து மீண்டும் அரெஸ்ட் பண்ண உள்ள வச்சாங்க. மூணாவது தடவை திருவூரில் பெரிய ஒரு பள்ளிவாசல் உண்டு. அந்த பள்ளிவாசலில் துஹா தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியே போகக்கூடியவங்கள்ட்ட சொன்னாங்க, உமர்காலி கூப்பிட்டு, நான் பள்ளிவாசலில் துஹா தொழுகிறது உண்டு, நீ போய் அந்த இராணுவத்தை அதிகாரிட்ட போய் சொல்லுங்க. அப்படி உமர்காலி அரெஸ்ட் செய்து கொண்டு வந்தப்போ திருவூருடைய கோர்ட்டில் வச்சு போட்டு அன்னைக்கு உள்ள வெள்ளக்காரன் சொன்னாரம்மா, இது ஒரு சாதாரண மனிதர் இல்லை, சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இவர்கிட்ட ஏதோ ஒரு அருள் குறை உண்டு என்று சொன்ன உமர்காலி இந்த மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் வந்து சபீனாவில் இருக்கிற கித்தாபில் உண்டு, சல்லாம் பைத்து என்ற ஒரு பைத்து உண்டு. அந்த பைத்தை நின்று உமர்காலி ஓதினாங்க. ஓதி 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 கடைசியில் உமர்காலி கடைசியில் சொன்னாங்க, நபியே உங்கள் ரவுலாவை திறக்கணும், இந்த உமருக்கு தேவையான கேட்டால் உங்களை முத்தாம்ங்கிறது நான் போகணும், நான் மலபார்ந்து வந்தாலும். அப்படி உமர்காலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு வேண்டி ரவுலா திறந்து எனக்கு வரலாறு. அந்த உமர்காலி இந்த ஊரில் காலையில் தரிசனம் நடத்திட்டு இருந்த பொன்னானி பள்ளியில் இருந்த உமர்காலி மாலையில் எங்கள் பள்ளிக்கு செலவுக்கு வேலை செய்தவங்க கூலி கொடுப்பாங்க. அப்படி ஒரு பள்ளிவாசல் இதுக்குள்ள மஜாருக்குள்ளே உண்டு. அதுக்கு பேர் ஜாமியா மஸ்ஜித் உமர்காலின்னு இருந்தது. இப்போ அந்த பள்ளிக்கு பேர் ஜாமியா மஸ்ஜித் குனூத், சின்ன பள்ளிவாசல் தான். இப்போ இந்தியாக்காரங்கள பள்ளிவாசல் சொல்லி இங்கே இந்த பக்கத்தில் உண்டு. போய் பார்க்கறது ஒன்று போய் பார்க்கலாம். அப்படி ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசலும் இதுக்குள்ள அல்லாஹ் தந்துட்டுண்டு. அவங்க உமர்காலி ஏன் இங்கே வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். வேற ஒன்றும் அவர் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டால் காரணம் அப்துல்லாஹின் அப்பாஸ் தங்களுடைய இல்மை தேடி வந்தவங்க, சாதாரணப்பட்டவில்லை. அவனு பொன்னானி பள்ளியில் நீங்கள் போனால் பார்க்கலாம். அங்கே அதிர்சாக்களில் சாதாரண நம்ம லைட்டு வச்சதை பாடம் பார்ப்போம். ஏன்னா அங்கே நீவாங்க திரி கொளுத்தி அதுக்கு பக்கத்தில் இருந்தால் கித்தாவை பார்ப்பாங்க. தெரிஞ்சா அந்த பள்ளிக்கு பேர் ஆஷாரி பள்ளின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிபிலா, ரெண்டு கிபிலா உண்டு. ஒன்று ஐனுல் கிபிலா, இன்னொன்று ஜிஹத்துல் கிபிலா அப்படி சொல்லுவாங்க. ஐனுல் கிபிலான்னு சொன்னால் காபாவை நம்ம இப்போ ரவுண்டு கட்டி தொழுதும் இல்லை, அதுக்கு பேராக்க ஐனுல் கிபிலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு திசையை பார்த்து தொழுகிறோம், அது ஜிஹத்துல் காபா. நம்முடைய பூமியினுடைய மையப்பகுதியிலிருந்து பூமத்திய ரேகை 9வது நம்பரில் செல்சியஸ்லியாக்கி நம்ம இந்தியாவில் நம்ம மேற்கு திசையை பார்த்து செய்கிறோம், தொழுகிறோம். இதுபோல் கிழக்கு திசை உலகத்தில் எல்லாம் சேர்ந்து தொழுகக்கூடிய ஒரு திசை உண்டு. அந்த கிபிலாவை பொன்னானி பள்ளியில் வைக்கும்போது ஜெயினுத்தி மஹதம் தங்கள் என்று சொல்லுவாங்க. காயல் பண்ண வழிக்காக்கு வந்தது, அவங்க கீழக்கரையில் வழியில் தாவத்து செய்து வந்தவங்களாக்கு. அப்படி வரும்போது அந்த ஆசாரி அது சொன்னால் ஆறு தச்சை அவன்கிட்ட மேலே இருந்து சொன்னாங்களாம், உனக்கு அங்கே காபாவை தெரியும், அதே பார்த்து கிபிலாவைன்னு சொன்னாங்க, திரும்பி பார்க்காதுன்னு சொல்லி போட்டாங்க. சில ஹதீஸ்கள் அப்படி உண்டு, ஒரு விஷயத்த சொன்னால் திரும்பி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அலிரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ்கள் உண்டு. இப்படி திரும்பி பார்க்காது என்று சொன்னாங்க, திரும்பி பார்த்தோன்னா கீழே விழுந்தார், வஃபாத்தானார். அதுக்கு ஆஷாரி பள்ளின்னு சொல்லிட்டு அங்கே ஜெயினுல் நஹ்தங்களோட பள்ளிக்கு அந்த பேர் உண்டு. அப்படி எழுதப்பட்ட பொன்னானி பள்ளியில் தரிசு நடத்திட்டு இருக்கும்போது உமர்காலி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கராமத்தின் மூலமாக அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இல்மு படித்த ரூஹானியத்தான இல்மு என்று சொல்லுவாங்க பேர். அப்படி ரூஹானியத்தான இல்மு படித்த மாணவர்களாக்கும். அப்படி ஒரு ஆலிம் ஆனந்தம்னா அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்சீர் படிக்காமல் அவங்கள குர்ஆனில் விரிவுரை படிக்காமல் யாரும் செய்ய முடியாது, ஆலிமாக முடியாது. அந்த அடிப்படையில் எங்களுக்காக வேண்டிய எங்கே வந்திருக்க நிறைய ஆலிம்கள் உண்டு, அவங்களுக்கு வேண்டி நீங்கள் துவா செய்யுங்க, ரப்பானியான ஆலிமுலாக. நீ அதுபோல் நீங்களும் ரப்பானியான உமராக்களாக அல்லாஹ் உங்களை கபூல் செய்யணும். நம்மளை மரணம் வரையும் இந்த தொடர்புகள் நிலைநாட்டுவதற்கு அதை தௌஃபீக் செய்வானாக. சாதாரண உம்ராலாம் முடிச்சது பிறகு பின்னும்
நீங்கள பார்த்து சீக்கிரம் சலாம் சொல்ல மாட்டீங்க. இப்போல்லாம் சலாம் பயங்கரம் சொல்லுவீங்க, கஜருக்கு அஸ்லாம் வரைக்கும் சொல்லுவீங்க, பின்ன போன சம்மந்தம் இல்லாமல் போய்வீங்க. அதுകൊണ്ട് சும்மா சொல்கிறது தானே, நாங்கள் எத்தனை பேர் பார்த்தோம். சார் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு என்னுடைய தாய் போல நம்பி நம்ம தௌஃபீக் செய்வானாக. ரூஹானியத்துறை இல்முகள் அல்லாஹ் கிடைப்பதற்கு இனி பிறக்கக்கூடிய மக்களுக்கும் சின்ன சின்ன பெண் மக்களுக்கெல்லாம் அல்லாஹு நல்ல இல்முள்ள, ஞானமுள்ள, தக்குவ உள்ள, அல்லாஹு நான் பொருத்தப்படக்கூடிய இல்முகளை கொண்டு அல்லாஹ் உங்கள் குடும்பங்களோட இஸ்ஸத்து நிலையை நாட்டுவதற்கு அந்த தௌஃபீக் செய்வானாக. உமர்காதிர பள்ளி உண்டு, உங்கள் வயசானவங்களுக்கு உங்களுக்கு போயிட்டு எல்லாம் வரணும். அவனு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆஷிக ரசூல் உமர் காலி ரஹ்மத்துல்லாஹ் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும் லனா வலக்கும் அல்-ஆஃபியா தாரை. இன்ஷா அல்லாஹ் நம்ம கூட்டிட்டு போனா நான் எல்லா இடங்களும் காட்டி தருவேன். இப்போ